ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நீங்கள் பண்ணலா ஒரே ஒரு கோடி டாட் புகழ் நீதிமான் டெட்பூல். எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறது வெறு ஆலன். டாசமா போடவே 2 கேள்வி ஜெயிச்சாப்பா. உங்களுக்கு பிடிக்கலடா சொல்லுங்க, இந்த நாய் அடுத்த கேள்வியோட அடிச்சு நிறுத்தி விட்டுருவோம். ஏய் அப்படிலாம் பண்ணாதயா ப்ளீஸ்யா. ஓ செவிட்டுக்கு அதுக்கே கேட்டுச்சா? சூப்பர். சரி, கேள்வியை ஈஸியா கேட்டா எனக்கு கிடைக்கும். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கு, அங்க என்ன வேணாலும் வாங்கிக்க. இந்த அளவுக்கு தான் அந்த பிச்சைக்கார பையனோட டீல் வச்சு போடாது சொல்றது. டேய் எதிர்த்து ஓரா. கொச்சு கதை நீயே கேளு. அப்படி வா வலிக்கு. நீ வாங்குற அமௌண்ட்ல 50% என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? 50%னா அங்கிட்ட ஒரு 50, இங்கிட்ட 2 முட்டை, மொத்தம் 5000 தானே போனா போட்டோம். சரி 50% டீல். டீலா? டேய் ஆளா, உண்மையதான் சொல்றியா இல்ல ஏமாத்துறியா? அட எங்க அப்பன் சத்தியமா உண்மைதான், நம்பு. ஓ சரிடா ஆளா, உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கா, மறந்துடாத. ஓகே, நம்ம ஆலனுக்கான அடுத்த கேள்வி இதோ. ஐபிஎல்லில் ஆர்சிபி கோப்பையை கைப்பற்றிய ஆண்டு. தி ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2018, ஆப்ஷன் டி மேற்கற்றவற்றுள் எதுவும் இல்லை. ஏற்கனவே நீ 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கிறதுனால இந்த கேள்விக்கு டைமர் கிடையாது. அதனால பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணு. சரி. ஒருவேளை உனக்கு ஆன்சர் தெரியலடா, கவலையப்படாத, உனக்கு லைஃப் லைன் ஒன்று இருக்கு, நீ யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நெசமாவா? பின்ன சும்மா சொல்ல நினைச்சியா? நீ யாருக்காச்சும் கால் பண்ணணும்னு நினைச்சியடா, உடனே கால் பண்ணி தொலை, டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்படின்னா எங்க அப்பாவை கால் பண்றேன். ஏடா கிரிக்கெட்டை பத்தி ஒரு கிழட்டு பயல்ட்டான கேப்ப? வார்த்தையை அளந்து பேசு, யாரை பார்த்து கிளட்டு பயங்கிற? ஏடா டிஏ ஒரு கிழட்டு பையன், உங்க அப்பா மட்டும் 10th படிக்கிற ஸ்கூல் பையன் மாதிரியா இருப்பா? எங்க அப்பனை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அந்த காலத்திலே டெண்டுல்கர் கையெழுத்து போட்ட டிஷர்ட் வச்சிருக்காரு தெரியுமா? உங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளா? யாரா உங்க அப்பா? எனக்கே பார்க்கணும் போல தோணுது. கருப்பேன், முத்து கருப்பேன். இப்பதான்டா புரியுது. ஆலன் முத்து கருப்பட்டு ஒரு ஃபேக் ஐடியில இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கேவலமான கமெண்ட் வந்துருச்சு. அது நீ தானே? ஐயே சத்தியமா நான் கிடையாது, எங்க அப்பன் சத்தியமா அது நான் கிடையாது, வேற யாரோ. எதுக்குடா ஆடா கூட உங்க அப்பா மேல சத்தியம் பண்ற? ஏன்னா எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை அப்படி இப்படின்னு தான் பேசுவேன், ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்ல போனா அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. சூப்பரா குண்டா, எல்லாரும் கை தட்டுங்கப்பா. என்ன கூட புரியலையா? இதாப்பா செட்டிப்பட்டு, நம்ம சேனல் குடும்ப சேனல்ல அதான் கொஞ்சம் செட்டிப்பட்டு கலந்து விட்டுருக்கோம். சரி பெருசே, குண்டனோட அப்பனுக்கு கால் பண்ண முடியாது, உன் போன்ல காசு முடிஞ்சு போச்சு. என்னது காசு முடிஞ்சு போச்சா? விளாடாத பெருசே, ஹாக்காய் 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கா. இல்ல, அவன் 1 மாசத்துக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருக்க. என்ன ஏமாத்திட்டான்ல? முதல்ல ஓ போன்ல இருந்து அவனுக்கு போன் பண்ண. இங்க யாரு? அப்ப எங்க அப்பனுக்கு யார் போன் பண்றது? கொப்பனுக்கு. குடும்ப சேனல் பாக்குறேன், இல்ல ஏதாவது சொல்லிடுவேன். நீதிமான் டெட்பூலே ஒருத்தர் ஏமாத்திருக்கா, அவனை சும்மா விட சொல்றியா? அப்புறமா நீ கொப்பனுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். ஹலோ, யார் பேசுறது? என்ன ஹாக்காய் குரல் இவ்வளவு கேவலமா இருக்கு? ஹலோ ஹாக்காய். ஆக்காயும் கிடையாது, மூக்காயும் கிடையாது, போனவிடா. பெருசு போன மாத்தி ஈத்தி போட்டுட்டியா? ஹலோ ஹாக்காய், அதாவது இந்த அம்பூடுவாட அந்த பையன் இருக்காடாங்க. அம்புடுற தம்பி கேக்குறீங்களா? சரிப்பா கோச்சுக்கிறாதே, தெரியாம சொல்லிவிட்டேன். இந்த போன கிட்ட போயிட்டாப்ல, வந்தோடனே கூப்பிட சொல்லட்டுமா? இடது போன போட்டு போயிட்டாடா. இது எந்த இடம்? நீங்க யாரு? தம்பி நான் தான் ஆசாரி பேசுறேன், இது ஆசாரி பற்ற. சரி, அவன் எங்க? அம்பு ஜெயிச்சுல இருந்தாப்ல, மூங்கில் பத்தல, அதை வெட்டிட்டு வர போயிருக்காப்ல, வந்தோடனே கூப்பிட சொல்ற, போட வைங்க. இது ஹாக்காய் பையன் இன்னைக்கு நம்மள்ட்ட தப்பிச்சிட்டா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா மாட்டுவா. ஹலோ, இந்தா சார், உன்னை பார்க்க ஸ்பைடர்மேன் வந்திருக்காரு சார். இடது ஸ்பைடர்மேன் என்ன பார்க்க இங்கே வந்திருக்காடா? அது சரி, இந்த கேவலமான குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. சார், நான் தான் ராக்காயி. அது சரி, ஊர்ல உள்ள புழுகு மூட்டை பொய் சொல்லி எல்லாம் இங்க வேலைக்கு சேர்ந்துருச்சு போல இருக்கு. அப்ப நீ தானே? சிரிக்காத, பல்ல உடைச்சிருவேன். சரியாத்தா ராக்காயே, அது ஸ்பைடர்மேனுங்கிறவன் இங்க வந்து என்ன பார்க்க மாட்டானாமா? சார், ஒரு முகமுடி படம் வந்திருக்கேன் சார். நீதான் ஒரு முகமுடியை திருட்டியாமே. அது திருட்டு கிடையாது, அது கிஃப்ட். ஸ்பைடர்மேனோட ஆன்ட்டி தான் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் அதை எனக்கு கொடுத்தாங்க. அது அந்த பையனுக்கே தெரியாது. ஏன் பணத்தை வாங்குறதுக்கிட்டே இந்த கட்டு பையன் ஒவ்வொரு ஆளா அனுப்பிட்டு இருக்கான். சரி, நான் கேள்வி அந்த பையனை ஸ்கிரீன்ல கனெக்ட் பண்ணு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஸ்பீக்கர்ல ஏக்கர்ல போட்டு விட்றாதே, என் பானம் போயிடும். ஓகே சார். ஹாய் செல்லக்குட்டி, எப்படி இருக்க? உங்க ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நான் கேட்டேன்னு சொல்லு. நலம் விசாரிக்கிற நேரமையாது. எங்கேயா மாஸ்க்? வெளியில தலை கட்ட முடியல தெரியுமா? எதுக்கு மாப்பிள கோச்சுக்கிற? நான் தானே பேசுறேன். என்னையா மாப்பிள கீப்பிளன்னு முறை வச்சு கூப்பிடுற? நீ எனக்கு மாப்பிள தாண்டா வேணும். அப்புறம் உங்க ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க. என் மாஸ்க் கொடுத்துறியா, நான் போயிடுறேன். உனக்கு மாஸ்க் தானே வேணும்? அது உங்க ஆன்ட்டி கிட்ட கொடுத்த மாஸ்க் தானே வேணும்? கன்ஃபார்மா எடுத்துறேன். ஆனா அது இப்ப எந்த ஆன்ட்டி வீட்டுல கிடக்குன்னு தெரியலையே.
என்னோட ஆன்ட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டதே தப்பா போச்சு. வீட்டுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டேன். என்னோட ரூமுக்கு போய் எல்லாமே வந்து கழிச்சு போட்டிருக்க. அது இல்லாம என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து பாஸ்வேர்டை வந்து தப்பா போட்டு லாக் பண்ணிருக்க. எது டாடா? நான் ஒரு பக்கம் போல உன் கம்ப்யூட்டரை ஒன்றும் படல. நீ பண்ணாம வேற யார் பண்ணுது? தான் சொல்றேன், நான் எதுவும் படலன்னு. அதை பண்ணினது நான் தான். நினைச்ச உன மாதிரி கேவலமான இல்ல, இந்த மாதிரி கேவலமான வேலையை பாப்பாடு. எதுவும் படம் கடை இருக்கான்னு தேடி இருப்பா, படிச்சுக்க பாப்பல. அது சரி, அந்த ஆட்டியை உனக்கு அப்புறம் தெரியும்? சின்ன வயசுல இருந்து நாங்கள் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குரங்கு படல சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்ததே அவங்க தான். ஆடா குட்டு பயல, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா? நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. அப்படியே கேட்டுதான் போட்டு கிழிச்சிருப்பாரு. மூஞ்சியை போரே பாரு. முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லியாடி. அதெல்லாம் சொல்ல மக்கள்ல இந்த ஆன்டி பிளேட் போட்டு தெரியுமா? இனிமே இந்த ஆன்டி பிளேட் போ, உன் பூச்சியை உடச்சிடறேன். அதை நீ சொல்லக்கூடாதுப்பா, அந்த ஆன்டி தான் சொல்லணும். அந்த ஆன்டி சொல்ல நான் அதை நான் தானே சொல்லுவேன். இனிமேல் அந்த ஆன்டி வீட்டுக்கு போக கூடாது, ஆன்டியோட பேசவும் கூடாது. நல்லா வருவேன். சின்ன வயசுல இருந்து அந்த ஆன்டியோட நான் பேசியிருக்கேன். நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரையா? வேடா சொன்னா கேளு, நான் சொல்றத கேளு. டேய் என்னங்கடா நடக்குதுங்க? என்னோட ஆன்ட்டியை வச்சு என்னடா பண்றீங்க? இவ பொறுத்த இருக்கிறத மறந்துட்டவே. மாப்பிள, நீ கூட தப்பா அடிச்சுக்காத, நாங்க சும்மா காமெடிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா? ஆமா நாங்க காமெடிக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி என்னமோ பண்ணி தொலைங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். சூப்பர், நீ அங்கே வெயிட் பண்ணு. ஆனா நாங்க வெளில போயிருவோம். தமாசா பேசுற நீ. ஓகே பெருசு, 7 நிமிஷம் ஆச்சு, இந்த ஒரு கேள்வி கூட கேட்டு முடிக்கல. ஆரோட அப்பனுக்கு கால் பண்ண. பாத்தியா எங்க அப்பா ரிங்டோனை எவ்வளவு மாசம் வச்சிருக்காருன்னு? அது ரிங் டோன் இல்ல, காலர் டோன். ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் முத்துக்கருப்பன் இருக்காங்களா? கொஞ்சம் இரு. அப்பா நான் தான் ஏலம் பேசுறேன். ஆலன் செல்லக்குட்டி, என்னது புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன்? நான் அவருக்கு செல் வாங்கி கொடுத்துட்டேன், என்னாச்சு? வித்து தண்ணி அடிச்சிட்டியா? 92 போட்டு அறுத்துக்கு இருக்காத. நான் இங்க ஒரு விளையாட்டுக்கு வந்தேன், கேள்வி கேட்டாங்க, அதான் தெரியலன்னு உனக்கு போன் பண்ணேன். ஏண்டா 42 வயசு ஆகுது உனக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஊரா போய் விளையாண்டுக்கிட்டு தெரியுற. இங்க யாரு ரொம்பலாம் பேசி இருக்காத. ஜெயிச்சா 1 கோடி ரூபா கொடுப்பாங்க. இப்ப சொல்லு, பதில் சொல்லியா மாட்டியா? 1 கோடியா? நீ என்ன கேள்வின்னு மட்டும் சொல்ல ஆலன், நான் பதில் சொல்றேன். பாத்தியா எங்க அப்பனை எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாப்லன்னு? இவ்வளவு கேவலமான ஃபேமிலியாடா நீங்க? சரி நான் கேள்வி கேட்கிறேன், பதிலா சொல்லு. ஐபிஎல்லில் ஆர்சிபி வெற்றி கோப்பையை கைப்பற்றிய ஆண்டு? ஆர்சிபி எப்படா கப்படுத்திருக்கு? இது வரைக்கும் ஆர்சிபி கப்படுத்ததே கிடையாது, சொல்லுப்போ. அப்படிங்கிற எதுக்கு நான் ஆப்ஷனை படிக்கிறேன் பார்த்துக்க. ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2018, ஆப்ஷன் டி மேற்கண்டவற்றுள் எதுவும் இல்லை. என்ன நீ இப்படி சொதப்பி விட்ட? இந்த இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 1998 நம்ம வீட்டில் டிவி கிடையாது. அதனால அந்த டயத்தில் வந்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருக்கோம். நீ என்ன பண்ணுற, ஆப்ஷன் ஏ சொல்லி விட்ரு, 1998ன்னு பேசிக்கிடுவோம். நீ பேசிக்கிறோன்னு கரெக்டாக தான் பார்க்கும். ஆர் யூ ஷுவர் தானே 1998? ஷியோர் ஆலன், நீ தைரியமாக லாக் பண்ணு, பேசிக்கிடுவோம். சரி, அப்போ மூடிட்டு போனவை. லவ் யூ ஆலன், ஜெயிச்சிட்டு வா. ஓகே பெருசு, ப்ளீஸ் லாக் ஆப்ஷன். அடே குட் அடே, நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். நான் கொஞ்சம் மறந்துட்டேன், சாரி. எடத்த மறந்தியோ. சரிடே, இப்போ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன்? ஆப்ஷன் ஏ 1998. அதுவா? அது கொஞ்சம் தப்பான ஆன்சராக கூட இருக்கலாம். ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் தான் சொல்கிறேன்னே, எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், லாக் பண்ணேன். சொல்கிறத சொல்லிட்டு அதுக்கு மேலே ஓ விருப்பம். பெருசு கேட்டல, ஆப்ஷன் ஏ லாக் பண்ணி தொலை, ஷோவை முடிச்சுக்கிடுவோம். இப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நீ நர்வஸாக இருந்தா என்ன, நாசமாக போட கிடக்கிட்டேன். எப்படிங்க அந்த ஆன்சர் தப்பாக தான் போகுது. எனக்கு கிடைக்க வேண்டிய 50% போச்சு. ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஷோவோட எண்டும் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மேற்கண்டவற்றுள் எதுவும் இல்லை. ஆர்சிபி இது வரைக்கும் கப் எடுத்ததே கிடையாது. ஆனால் நான் சொன்ன ஆன்சர் தான் சரியான ஆன்சர். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி என்னை மாற்றி விட்டுட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன் அக்ரிமத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இரு, உன்னை அவெஞ்சர்ஸை சொல்லி என்ன வேண்டேன் பாரு. தேடோசே கிட்ட சண்டை போட்டதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேற யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் அங்கே பாரு. அங்கடா, அங்கே இல்லடா, ஸ்க்ரீனை பாரு. அந்த ஆளுக்கெல்லாம் கூட்டு வர முடியாது. தம்பி சஞ்சய், ஒரே டார்க் லைட்டா இருக்கு, அந்த லைட்டை போடு. ஹாய் பங்காளி, நிறைய பேர் உன்கிட்ட கேட்க சொன்ன கேள்வி கேட்கவா? அது வந்து நீ ஏன் இவ்வளவு கெட்டவனா இருக்குன்னு எல்லாரும் கேட்கறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? எது நான் கெட்டவனா? நான் கெட்டவனா? நல்லவங்க யாருப்பா? சுயநலம் பிடிச்சி தெரியுறாங்களே இந்த ஜனங்க, அவங்களா? நான் கெட்டவனா?
இங்க இருக்க எல்லாரும் என்னை விட கெட்டவங்க. சுயரவாபா அப்படியெல்லாம் ஒன்று கிடையாதுப்பா. சென்னை ஃப்ளட் வந்த போது சரி, கஜா புயல் வந்த போது சரி, நாங்கெல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து போராடினோம். அதே சென்னையில் வெள்ளம் வந்த போது சரி, டெல்டா கஜ புயல் வந்த போது சரி, பால் பாக்கெட்டையும் மெழுகுவர்த்தியும் அதிக ரேட்டுக்கு வித்தவன் இங்கே தான் இருக்கா. ஒரு சிலர் பண்ற தப்புக்காக எல்லாரும் பொறுப்பேற்க முடியாது பங்காளி. அது எப்படிப்பா ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிச்சா மட்டும் எல்லாரும் கொண்டாடுறீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்துலலாம் யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஜனங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கமே ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. மாற அவன் தோத்துட்டா அவனை துண்டி கூட மதிக்க மாட்டாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் நீ ஜனங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? இதில் கவர்மெண்ட் தப்பு எதுவுமே இல்லையா? மக்கள் தப்பு பண்ணுறாங்களா? அந்த தப்பை தூண்டுறது கவர்மெண்ட் தான். வாடா செல்லம் வா. சின்னடா இதை பற்றி யாருமே பேசல நினச்சேன், பேசிட்டேன். உனக்கு இந்த தழும்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? டார்க் நைட்லேயே இதை பற்றி 2 கதை சொல்லிட்டேன். இப்போ 3வது கதையா? சரி சொல்லு கேட்போம். ஆமாம், சின்ன வயசில் எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் உன்ன மாதிரியே தான் கலகலன்னு சிரிப்பான். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தெரியாதனமாக அவன் முகத்தில் அடிச்சிட்டேன். மூஞ்சிலேருந்து ரத்தமாக வலிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து நான் அவனை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி என்னென்னமோ பண்ணேன். அவன் சிரிக்கவே இல்லை. கடைசியில் ஒரு கத்தியை எடுத்து என் வாயை நானே கிழிச்சுக்கிட்டேன். அதை பார்த்தோன்னே அவன் சிரிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவன் சிரிக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் எரிச்சலாக வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அதே கத்தியை எடுத்து அவன் நெஞ்சிலேயே சொருவினேன். சரி, இப்போ நீ ஏன் என் தம்பி மாதிரி சிரிக்கிற? அப்பா பகாளி, நீ பேசுறத பார்த்தா எனக்கே பயமாதாப்பா இருக்கு. பாவத்தை டபி பீஸ் என்ன பண்ணுவான்? ஆமாம், என்னது பேட்டெல்லாம் ஈரப்பா இருக்கு, கீழெல்லாம் தட்டி தட்டியா இருக்கு. ஆட கிறுக்கு பயலே, உச்சா போயிட்டியா? யோ ஜோக்கரு, நீ பேசுற பேச்சுக்கு உச்சா போயிட்டாயா? டேய், வரும்போது செட்டை கழுவிட்டு வர்ற. அப்புறம் பகுடி பேட்மேனை தேடி தானே வந்த. பேட்மேன் வந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு வரேன்னு சொல்லியிருக்காப்ல. நீனும் அங்கேயே வந்துரு, நம்ம அங்கேயே வச்சு பேசிக்கலாம். ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசி முடிக்கல. உனக்கு என்னப்பா, புளி பூட்டாய வாயில போட்டு சாப்பிட்ற மாதிரி சப்பு சப்புன்னு சாப்பிக்கிட்டே ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவேன். நாளைக்கு நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளில் வாங்கணும். அது மட்டுமா, ஒருவேளை நீ இன்னைக்கு பட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போய் பிடிக்காது, ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுடா, ஜோக்கர் ஓ பேர் தான் கமெண்ட்ல இருக்கும். டெட்பூல்டு என் பேரை மறந்துடுவாங்க. இத்தனை நாள் நான் கட்டி காப்பாற்றுற மான மரியாதை நாசமா போயிடும். அதனால நீ என்ன பண்ற, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடாத, நான் கூப்பிட்டா மட்டும் வா, சரியா? போயிட்டு வா, டாட்டா. அப்பாடா, ஒரு வழியா அந்த ப்ரோக்ராம் முடிவு கொண்டு வந்தாச்சு. நானும் இது இப்போ பிடிக்கும் அப்போ பிடிக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா, ஆனால் முடிகிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வழியா பிடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஜோக்கர் இருக்கானே ரொம்ப மோசமான ஆளா இருக்காப்பா. போன தடவை ஒய் சோ சீரியஸ் தான், இந்த தடவை ஒய் சோ லாஃபுங்கிறா. இவனை புரிஞ்சுக்கவே முடியல. அதனாலதான் இவனுக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்களோ. சரி, கெட்டவா வேடா இருந்துட்டு போட்டோம். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, போயிட்டு வரேன், டாட்டா. இந்த சீசன்ல ஐஸ் தீக்காதீங்கப்பா, சளி பிடிச்சிக்கணும் என்ன மாதிரி. அப்புறம் என்ன மாதிரியே சரி சரின்னு உறிஞ்சி இருக்க வேண்டியதான்.